திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா நீங்களாக எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க தயார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் யாருடன் எந்த கட்சி கூட்டணி அமைக்கும் என்ற பல்வேறு கருத்துக்களுக்கு இடையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தா. பாண்டியன், இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து நலிந்த மக்களுக்காக அறிவிக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் வெறும் காகித அளவிலேயே உள்ளதாக கூறினார். தமிழக அரசு அறிவித்துள்ள குடிசை இல்லாத தமிழகம் என்ற திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டமும் ஏதோ சில மாதங்களில் நிறைவேற்றப்படும் என்று அவர் அறிவிக்கவில்லை, 7 ஆண்டுகளில் முடிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். நோக்கத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை, முயற்சியை, திட்டத்தை எதிர்க்கவில்லை. ஆனால் அதை விரைவில் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள சொந்த குடியிருப்பு இல்லாத அனைவருக்கும் இந்த வருட இறுதிக்குள் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கப்பட வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா நீங்களாக எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க தயார் என்றும் தா. பாண்டியன் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, அந்த 2 கட்சியுடனும் கூட்டுறவுள்ள கட்சிகள். இவைகள் நீங்களாக உள்ள எந்த கட்சியுடனும் பேசலாம். அவைகள் எந்த கட்சியும் இணக்கமாக வந்தால் அவர்களை கூட்டணியில் சேர்க்கலாம். இதுதான் எங்கள் கட்சியின் மத்திய தலைமை எங்களுக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ் நீங்களாக, பாஜக நீங்களாக உள்ள எல்லா கட்சியுடனும் பேசுவோம். டாஸ்மாக் ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவளிக்கும் என்றும் தா. பாண்டியன் தெரிவித்தார்.